கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தியானத்துக்குரிய வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58 அதிகாரம் 5 மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்மில் பலர் தபசு காலங்களை உபவாச நாட்களாக அனுசரிப்பது வழக்கம். இதற்காக நாம் ஒரு நேர அல்லது இரு நேர உணவை தவிர்த்துக் கொள்வோம். மாமிசம் உண்பதை தவிர்த்து மரக்கறி உணவை மட்டுமே உண்போம். களியாட்டங்களை தவிர்த்து கருப்பு வெள்ளை ஆடைகளை மட்டுமே அணிவோம். திருமணம், பிறந்தநாள் போன்ற விசேஷ கொண்டாட்டங்களை தவிர்த்து என எத்தனையோ வெளிவாழ்வியலை நாம் செய்து கொள்வோம். இவையெல்லாம் தேவனுக்கு உகந்த உபவாசமாய் இருக்குமா? இவைகளை மாத்திரம் செய்வதால் நமக்குள் ஏதாவது மாற்றங்கள் தான் ஏற்பட்டுவிடுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் கூறப்பட்டதாவது, தேவனுக்கு உகந்த உபவாசம் என்பது அது தன் ஆத்துமாவை ஒடுக்கி இரட்டிலும் சாம்பலிலும் இருப்பதல்ல. அது பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், துரத்துண்டவனை சேர்த்து கொள்வதும், சிறுமையானவனை வீட்டிலே சேர்ப்பதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், இப்படியாக பல காரியங்கள் கூறப்பட்டுள்ளன. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இவற்றை எல்லாம் செய்யாமல் உபவாசம் என்ற பெயரில் சாப்பாட்டை மாத்திரம் நிறுத்திவிட்டு நமது சுய இச்சையின்படி நடந்து நமது சுய விருப்பங்களை நிறைவேற்றி பிறருடனான உறவுகளை முறித்து நாங்கள் உபவாசித்தோம், நீர் ஏன் கேட்காமல் போனீர் என்று ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். நமது இஷ்டம் போல் காரியங்களை செய்துவிட்டு நாம் அனைத்தையும் சரிவர செய்துவிட்டோம் என்றதான சுய திருப்தியில் வாழ்கின்றோம். இந்த வருடத்திலாவது இந்த மாயை விட்டு வெளிவருவோம். நமது உபவாச நாட்களானது தேவனுக்கும் நமக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதாயும் நமக்கும் பிறருக்குமான உறவை வளர்த்து கொள்வதாயும் நமது பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி வாழ்வதாயும் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.